ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. ஆசீர்வாத தேசத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் ட்ரையல். இங்க நம்மளுக்கு பரீட்சை, சாகந்தடிக்கு பரீட்சை தான். சாகந்தடிக்கு பரீட்சை எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். பிரச்சனை போராட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். சாகந்தடிக்கு பரீட்சை எழுதி ரிசல்ட் என்னைக்கு? சாகர அன்னைக்கு தான் ரிசல்ட். இவனுக்கு மோட்சமா நரகமா அன்னைக்குதான் ரிசல்ட். அப்ப அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்? என் பரிசுத்தத்தை நான் என்ன செஞ்சிடணும்? காத்து கொள்ளணும். அது வரைக்கும் ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்கா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் வெறுமனே கிறிஸ்தவன், நான் எந்த தப்பும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே வந்துட்டு போயிருக்கலாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஊழியத்துக்காக நாம் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். திருச்சபையில ஆண்டவருக்குள்ளாக நாம் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். மறந்து போகக்கூடாது. இல்லாவிட்டால் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறவர்களாக நாம் காணப்படுவோம்.